அனுபவத்தின் ஒரு முதல் கட்டம்தான் இந்த முயற்சி. ஆகவே நான் இங்கு கூறிய செய்திகளில் பலவற்றை கூறாமல் இருந்திருக்கலாம். அதனால்தான் ஒரு பார்வை என்று தொடக்கத்திலேயே நான் கூறிவிட்டேன், ஆய்வல்ல. ஆக எனது இந்த பார்வையினை சுருக்கமாக கூற வேண்டும் என்றால், இணையத்தில் செயல்படும் மின் அகராதிகள் தமிழின் மேன்மைக்கும் பெரிய பங்கினை ஆற்றி வருகின்றன. சில முதன்மை அக்கப்பக்கங்கள் சிறப்பான அகராதிகளை பற்பல மொழிகளில் இடம்பெற செய்திருக்கின்றன. இது பாராட்டுக்குரியது என்றாலும் தமிழ் மொழியும் இடம்பெற்றிருந்தால் பயனாக இருந்திருக்கும். தமிழ் மின் அகராதிகள் இணையத்தில் பெருகினால் தமிழ் எழுத்துப் படிவங்களின் தரம் உயரும். பாரதியின் பிற நாட்டு சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்க்கப்பட வேண்டும் என்ற கனவு நனவாகும். தமிழில் பதிந்துள்ள பெருமைகள் உலகின் 8 திசையெங்கும் மொழிபெயர்ப்பு உதவினால் பல்கி பரவும் என்ற நம்பிக்கையோடு எனக்கு வாய்ப்பளித்த அவைத்தலைவர் அவர்களுக்கும் உத்தமம் நிறுவனத்தினருக்கும் எனது நன்றியினை தெரிவித்து விடைபெறேன். நன்றி, வணக்கம், வாழ்க. நீங்கள் கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு 5 நிமிடத்திற்கு முதலே முடித்துட்டீங்க. சரி, கேள்விகள் இருந்ததென்றால் இப்பொழுது அவரிடம் கேள்விகள் கேட்கலாம். டாக்டர் குமார், சென்னை பல்கலைக்கழகம். கட்டுரையாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். கட்டுரையாளர்கள் சொன்ன பல அகராதிகள் அச்சு அகராதிகளிலிருந்து மின்னணுமயமாக்கப்பட்ட அகராதிகளை தான் அவர் பட்டியலிட்டிருக்கார். நான் 2003 இணைய மாநாட்டிலேயே இது குறித்த பல கட்டுரைகளை படிக்கப்பட்டதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நானும் கலந்துருக்கிறேன் அந்த மாநாட்டில். இந்த மாநாட்டில் நான் எதிர்பார்த்து வந்த விதம் 2003 மாநாடுகளோ அதுக்கு பிறகு இப்போ அண்மையில் அதுக்கு முன்னாடி நடந்த மாநாடுகளில் பேசப்பட்ட இந்த விதங்கள் இந்த மாநாட்டில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நான் வந்தேன். ஆனால் அச்சு அகராதிகளில் இருந்து பேசப்பட்ட செய்திகளை மின்னணுமயமாக்கப்பட்டு 2003 மாநாடுகளையும் அதுக்கு பிறகு நடந்த மாநாடுகளையும் இந்த மாநாடுகளையும் தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருப்பது சங்க இலக்கியங்களுக்கோ இல்லை திருக்குறளுக்கோ ஒரு குரல் சொல்லி பல்வேறு உரைகளை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிற மாதிரியான ஒரு மரபாக எனக்கு தோன்றுகிறது. நம்மளுடைய ஆய்வுகளும் நம்மளுடைய கட்டுரைகளும் என்பது இந்த மாநாடு பேசப்பட்ட செய்திகள் அடுத்த மாநாட்டில் அடுத்த எதிர்வரும் 5 ஆண்டுகள் அதில் 10 ஆண்டுகளில் நம்மளுடைய இந்த இணைய மாநாடு குறித்த இணையத்தின் வழியாக நாம் செல்லக்கூடிய வேலையாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தால் மட்டுமே இந்த இணைய சார்ந்த செய்திகள் நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. அருமையான கருத்து அது. ஏனென்றால் ஒரு விஷயம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற வகையில் கட்டுரையை நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கின்றீர்கள். பொதுவாக இந்த இணைய மாநாடு என்று சொல்லும்போது ஒரு கருத்து உருவாக்கம் பெறுகிறது. பிறகு அந்த கருத்தை தொடர்ச்சியாக நாம் தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். இந்த கட்டுரைகளை பார்த்தீர்கள் என்றால் இந்த தமிழ் இணைய மாநாட்டில் நடக்கின்ற கட்டுரைகள் பலவிதமான கட்டுரைகள் படைக்கப்படுகின்றன. சில நடைமுறையில் இருக்கின்ற சில வளர்ச்சி விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் உள்ளன. ஒரு சில கட்டுரைகள் இவர் கூறியது போல ஒரு பார்வையாக அமைந்திருக்கின்றது. ஆக இந்த கட்டுரையை நாம் ஒரு பார்வை என்ற வகையில், அவரது அனுபவம் என்ற வகையில் தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக தாராளமாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் உத்தமத்திற்கு குறிப்பிடலாம். நன்றி. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புங்களா? இருக்கு சற்று முன்னால் நான் கூறியது போல இது எனது துறை அல்ல, இது முதல் முயற்சி. இதற்கு வாய்ப்பளித்த உத்தமத்திற்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். சற்று முன்னர் அவையவர் அவர்கள் கூறிய அந்த கருத்தினையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த படைப்பினிலே ஒரு கருத்து உருவாக்கம் இருந்தால் சிறப்பு. ஆக அவரின் அந்த கூட்டினை நான் சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி. உங்கள் கேள்வி? இது கேள்வி இல்லை, அதாவது டிரெவிடியன் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி டிஇடின்னு சொல்லக்கூடிய ஒரு அகராதி மொழி ஆய்வுக்கு மிக மிக பயன்படக்கூடிய ஒரு அகராதி. நமக்கு இப்போ நூல் வடிவில் கிடைக்காத அகராதி, அவுட் ஆஃப் பிரிண்ட். அதனால் அதையும் நீங்கள் குறித்து கொள்ளலாம். அதே மாதிரி பெனசியா ட்ரீம் வீவர்ஸுங்கிறவங்க புலவன் அகராதி, பாலம் அகராதின்னு உருவாக்கியிருக்காங்க. புலவன் தமிழ் அகராதி, பாலம் ஆங்கிலம் தமிழ் அகராதி.
அதுவும் கொஞ்சம் நல்ல, ஆனால் அதிகமான சொற்கள் அதில் இடம் பெறலை. ஒரு நாட் அன் எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட்டு இருந்தாலும் கூட அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். இந்த ரெண்டையும் சொல்லணும்னு தோணுச்சுது. அப்புறம் இன்னொரு பேரகராதியை பற்றி குறிப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன்னா, லிஸ்ட்டில் இருந்தது. அந்த பேரகராதியும் 2-3 தளங்களில் இருக்குது. கொலோன் பல்கலைக்கழகத்தினுடைய தளத்தில் இருக்குது, இணைய பல்கலைக்கழகத்தினுடைய தளத்தில் இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு கட்டுரை, எல்லாத்தையும் நல்ல அழகாக தொகுத்து கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு பார்வை தான் இல்லையா? நல்ல கட்டுரை. எனக்கு தெரிந்த வரையில் 2003 மாநாட்டுக்கு பிறகு அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் சவுத் ஏஷியா லைப்ரரி என்று. அதில் தமிழ் அகராதி கதிர்வேலு, வின்சென்ட், ஸோ ஒரு 7-8 முக்கிய தமிழ் அகராதிகள் மின்படிவாக வெளியிடப்பட்டது. அது 2003க்கு அப்புறம்தான். அதே முறையில் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் கூட எனக்கு 2003 தொழில்நுட்ப அகராதிகளும் உள்ளிடப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து கூறப்பட்டது. அதற்கு பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் அவற்றை இணைத்திருக்கிறார்கள். அதனால் என்னுடைய தாய்மையான கருத்து என்னவென்றால், அகராதி என்னென்ன செய்யலாம் என்பது ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் என்ன செய்யலாம் என்பதற்கு உதவும். அதனால் ஸ்டாக்னன்ட்டு நான் சொல்ல முடியாது. நிறைய அகராதிகள் வந்திருக்கின்றன. அவையினருக்கு வணக்கம். என் பெயர் முருகன். நான் சிங்கப்பூரிலிருந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு தமிழ் ஆசிரியன். இப்பொழுது இவருடைய கட்டுரையில் பார்க்கிற பொழுது மின்னியல் அகராதிகளை பற்றிய ஒரு தொகுப்பாகத்தான் இருக்கிறது. அவரும் கல்வியல் துறையிலிருந்து வந்திருக்கிறதுனால இந்த மின்னியல் அகராதிகள் கல்வியல் துறைக்கு எந்த அளவிற்கு பயன்பட்டிருக்கிறது உங்களுடைய அனுபவத்தில், அல்லது இதை பயன்படுத்துறதுல ஏதேனும் சிக்கல்களை எதிர்நோக்குனீங்களா, அல்லது உங்க தேவைகளை பூர்த்தி செய்வனவாக இந்த மின்னியல் அகராதிகள் இருக்கின்றனவா, அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இருந்திருக்குமானால் உங்களுடைய கல்வியல் துறைக்கும் இதற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தின மாதிரியும் இருந்திருக்கும். ஏன்னா இப்ப இந்த மின்னியல் அகராதிகள் சிலதுல நம்ம தேடக்கூடிய சொற்கள், பல சொற்கள் அடிப்படை சொற்கள் கூட இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கிற பொழுது நம்ம மாணவர்களுக்கு பரிந்துரை செய்கிற பொழுது இந்த அகராதிகள்லாம் போய் பாருங்கிற பொழுது நீங்க சொன்ன அடிப்படை வார்த்தைகளே அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாணவர்கள் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஏதாவது நீங்க பயன்படுத்திய அனுபவம் உண்டா? அதுல எது இதுல சிறந்ததா இருக்குன்னு ஏதாவது பரிந்துரை செய்ய? மாணவர்களின் தேடலுக்கு மிக உதவியாக இருந்த அகராதி என்று சொல்ல வேண்டுமென்றால் டிஜிட்டல் டிக்ஷனரிஸ் ஆஃப் சவுத் ஏசியா என்ற ஒரு அகராதி இது மாணவர்களுடைய கவனத்தை ஈர்த்தது. இந்த அகராதி நாம் தேடக்கூடிய சொல்லுக்கு ஏறக்குறைய ஒரு 8 சொற்களை பொருள் பெயர்க்கிறது. இன்னொன்று, இக்காலகட்டத்தில் மாணவர் சமுதாயத்துக்கு மிக அவசியமாக தேவைப்படுவது மொழிபெயர்ப்பு. ஆங்கிலத்திலே இருக்கக்கூடிய ஒரு பத்தியினை அப்படியே தமிழுக்கு மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு திறம் வளர வேண்டும். அதைத்தான் மாணவர்கள் விரும்புகிறார்கள். அவ்வாறு செய்யின் தமிழும் வளரும். தமிழில் இருக்கக்கூடிய நம்முடைய பழம்பெரும் சிறப்புகள், பெருமொழி